ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 76. கோபத்தில் பத்ரகாளியாக மாறியிருந்தாள் யாழினி. தன் கையில் இருந்த தலையணையால் மீண்டும் அடி வெளுக்கத் தொடங்கினாள் அபிமன்யுவை. யாழினி, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை 2வது கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்டயே சொல்றீங்க என்று கேட்டுக்கொண்டே அடிக்க, அபிமன்யு, நிறுத்துடி குட்டிச்சாத்தான், சொன்னா கேளு, வலிக்குது, நிறுத்துன்னு சொல்றேன்ல. அடித்து அடித்து சோர்ந்து போன யாழினி சோர்வாக தலையணையை கீழே வீசிவிட்டு அதே கோபம் குறையாத முகத்தோடு கட்டிலில் அமர்ந்தாள். அவளின் அருகில் அமர்ந்த அபிமன்யு அவளின் தோலை சுற்றி கைப்போட அதை வெடுக்கென்று தட்டிவிட்டாள் யாழினி. அபிமன்யு மீண்டும் தன் கையை அவளின் தோளில் சுற்றி போட, இந்த முறை யாழினி எவ்வளவு முயன்றும் அவளால் அதை நகர்த்த கூட முடியவில்லை. அவ்வளவு வலுவாக இருந்தது. அபிமன்யு, இங்க பாரு. யாழினியிடம் எந்த ஒரு பதிலும் இல்லை. வேறு எங்கோ முறைத்தபடி அமர்ந்திருந்தாள். அவளின் முகத்தை தன்னை நோக்கி திருப்பியவன், என்ன பாருன்னு சொல்றேன்ல. இதற்கும் எந்த பதிலும் இல்லை. ஆனால் முறைத்த பார்வை மட்டுமே அபிமன்யுவை நோக்கி. அபிமன்யு, நான் ஷைலஜாவை கல்யாணம் பண்ணுவேன்னு உனக்கு தோணுதா? யாழினி, அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன எனக்கு தோன்றுவதற்கு இருக்கு? அபிமன்யு, நான் சொன்னா நீ அதை அப்படியே நம்பிடுவியா? யாழினி, இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீங்களே உங்க வாயால் சொல்லும்போது நம்பாமல் எப்படி இருக்க முடியும்? அபிமன்யு, இங்க பாரு யாழினி, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், நான் உன்னை மட்டும் தான் விரும்புகிறேன்னு. மற்றவங்க பேசுவதை வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட இப்படி சந்தேகப்பட்டு கேட்டா நான் என்ன பண்ணுறது? சரி, என்ன பண்ணா நீ என்ன நடந்தாலும் என்னை சந்தேகப்படாமல் இருப்பேன்னு சொல்லு, நான் பண்ணுறேன். யாழினி, நீங்கள் பண்ணுறது எல்லாமே சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குது. விருப்பம் இல்லைனா காலையில் சொல்லியிருக்க வேண்டியது தானே? அபிமன்யு, இப்போ சொல்ல முடியாது யாழினி, அதான் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, நாளைக்கு சொல்லுவேன். யாழினி உடைந்த குரலில், அதுக்குள்ளே அவங்க எல்லாம் உங்கள் 2 பேருக்கும் எந்த மண்டபத்தில் கல்யாணம் பண்ணுறது என்ற வரைக்கும் பேசி முடிச்சிருவாங்க. அப்புறம் நீங்கள் சொன்னால் என்ன, சொல்லலைன்னா என்ன? என்னும் பொழுதே யாழினியின் கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் உருண்டு கீழே விழுந்தது. அவளின் கண்களை துடைத்துவிட்ட அபிமன்யுவிற்கு உள்ளுக்குள் பெரும் மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த கண்ணீர் தனக்கானதல்லவா? இன்று அவள் தன் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாள் என்பதை அவள் கூறாமலே அவளின் கோபத்தினாலும் அழுகையினாலும் அறிந்து கொண்டான். அபிமன்யு, என் தாத்தாவை பற்றியும் அத்தையை பற்றியும் தான் உனக்கு தெரியும்ல. அவங்க இப்படி தான் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை நம்ம 2 பேரும் பிரியணும். அவங்க சொல்கிறத கேட்டு நீ இப்படி சந்தேகப்பட்டா அவங்க நினச்சது நடந்த மாதிரி ஆயிடும். யாழினி கோபமாக அபிமன்யுவின் கையை தட்டிவிட்டு, இப்போ என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க? உங்களுக்கு உங்கள் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும், அதுக்காக அவர் என்ன செஞ்சாலும் நான் அமைதியாகவே இருக்கணுமா? அபிமன்யு, நான் எப்போ உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன்? அதான் காலையில் எங்கள் தாத்தா கிட்ட அப்படி சண்டை போட்டியே. யாழினி, அப்போ நான் என்ன சண்டைக்காரியா? அபிமன்யுவிடம் யாழினி இப்படி சரிக்கு சரியாக சண்டை போடுவது இதுவே முதல் முறை. கோபத்தில் யாழினி அதை உணரவில்லை. அபிமன்யுவிற்கு மற்றவர்களிடம் பேசுவது போல் கோபமாக யாழினியிடம் பேச முடியவில்லை. இருவருமே முதல் முறை ஒருவருக்காக மற்றொருவர் தங்களை அறியாமலே தங்கள் சுயத்தை மாற்றிக்கொண்டனர். அபிமன்யு யாழினியை எப்படி கையாள்வது என்று புரியாமல் திணறிப்போனான். எத்தனையோ கடினமான சூழ்நிலையில் கூட இலகுவாக யாழினியை கையாண்ட அபிமன்யுவிற்கு இந்த சூழ்நிலையில் கையாள பெரும் கடினமாக இருந்தது. அபிமன்யு, நாம நாளைக்கு உங்க வீட்டுக்கு போகலாம். கோபத்தில் அபிமன்யு கூறியதை சரியாக கவனிக்காத யாழினி, நான் எங்கேயும் வரமாட்டேன் என்றாள் வெடுக்கென்று. அபிமன்யுவிற்கு தான் கூறியது அவளுக்கு சரியாக கேட்கவில்லையோ என்ற சந்தேகம் எழுந்தது. இல்லை என்றால் தன் அம்மா வீட்டிற்கு செல்லப்போகிறோம் என்றதும் இந்நேரம் துள்ளி குதித்து இருப்பாளே, இப்படி வரமாட்டேன் என்று கூறுகிறாளே என்று எண்ணியவன் மீண்டும் ஒருமுறை தன் குரலை சற்று கடினமாக மாற்றியபடி, யாழினி, நாளைக்கு நாம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம். யாழினி இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அன்று ஸ்வேதாவின் திருமணத்தன்று கிளம்பி வந்தது. அத்தோடு தன் வீட்டு பக்கம் அவள் செல்லவே இல்லை. அவர்களும் ஒரு முறைதான் வந்தார்கள். அதிலும் ஃபோன் பிரச்சனை. ஃபோனின் வாயிலாக அவர்களுடன் பேசிக்கொள்வாளே தவிர தங்கள் வீட்டிற்கு போக வேண்டும் என்றோ அல்லது அவர்களை இங்கே வர வைக்க வேண்டும் என்றோ நினைத்ததே இல்லை. 2இல் எது நடந்தாலும் அவமானம் அவர்களுக்கு தானே ஏற்படுகிறது. யாழினி தான் கேட்பது உண்மைதானா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள, அம்மா வீட்டுக்கா? அபிமன்யு, ஆமா. யாழினிக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லை. மீண்டும் சந்தேகமாக, என்னோட அம்மா வீட்டுக்கா? அபிமன்யு பெருமூச்சு விட்டபடி, இன்னும் எத்தனை தடவை தான் கேட்ப? அதான் ஆமான்னு சொல்லிட்டேன்ல. பேக்கிங் எல்லாம் பண்ணிக்கோ, நாளைக்கு போகிறோம். இங்கே இருந்தால் தானே சண்டை போடுறோம்னு நம்மளை நம்ம அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போய் விட்டுட்டு வந்துடலாம்னு பிளான் பண்ணுறாரோ என்று சிந்தனை வேறு எங்கோ செல்ல, யாழினி, நான் போக மாட்டேன் என்றாள் சட்டென்று.
அபிமன்யு யாழினிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க நினைத்தவனிற்கே அதிர்ச்சியாகி போனது யாழினியின் பதிலில். அபிமன்யு அதிர்ச்சியாக, என்ன உங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்ற? யாழினி, நான் இங்கே இருந்தால் ஏதாவது பிரச்சனை பண்ணுறேன்னு என்னை எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பலாம்னு பார்க்குறீங்களா? நான் எங்கேயும் போக மாட்டேன். இதுதான் என்னோட ரூம். நான் இங்கே தான் இருப்பேன். அபிமன்யுவிற்கு யாழினியின் பதிலில் சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. தான் இவ்வளவு தூரம் எடுத்து கூறியும் அவளின் பிடியிலேயே நிற்கிறாளே. அபிமன்யு, இங்க பாரு, இது நம்ம ரூம் தான். நீ இனிமே இங்கே தான் இருக்க போற, போதுமா? யாழினி, அப்புறம் ஏன் என்னை எங்கள் அம்மா வீட்டுக்கு போக சொல்கிறீங்க? அபிமன்யு, உன்னை மட்டும் யாரடி போக சொன்னா என்றவன் வேறு புறம் பார்த்தபடி, நானும் தான் வரேன். யாழினிக்கு உண்மையிலேயே இது அதிர்ச்சிதான். இன்ப அதிர்ச்சியா என்று கேட்டால் அது அவளிற்கே தெரியவில்லை. ஆனால் அதிர்ச்சி, எங்கே ஏதேனும் பிரச்சனை வந்து விடுமோ என்ற பதட்டம், பயம் கலந்த அதிர்ச்சி. அபிமன்யு, என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற? நான் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டாமா? யாழினி, ஐயோ இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. வர வேண்டாம்னு சொன்னாலும் பிரச்சனை, போகலாம்னு சொன்னாலும் பிரச்சனை என்று மனதிற்குள் போராடியவள், ஆ நிஜமாவா? எப்படி? அபிமன்யு, என்ன எப்படி? நான் ஏதோ உன்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரி அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருந்து ஃபோன் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து கொடுத்து என்னை இன்சல்ட் பண்ணாங்கல்ல, அதுக்கு பழி வாங்க தான் இப்போ நாம் உங்கள் வீட்டுக்கு போகிறோம் என்றான் சீரியஸான முகத்தோடு. யாழினிக்கோ, போச்சு, நம்ம நினச்ச மாதிரியே சொல்கிறானே. எப்போ நம்ம வீட்டுக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். இப்போ திரும்பவும் அங்கே போய் கஷ்டப்பட்டு திரும்பி வருவதுக்கு போகாமலே இருக்கலாம் என்று எண்ணியவள், யாழினி, இல்லை பரவாயில்ல, எனக்கு செமஸ்டர் வருது, படிக்கிற வேலையெல்லாம் இருக்குது, எதுக்கு வேஸ்ட்டாக இப்போ போய்கிட்டு அப்புறமா லீவில் போகலாமே. அபிமன்யு யாழினியின் எண்ணத்தை அவளின் முகத்தை வைத்தே தெளிவாக படித்தவன், பயப்படாத, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்னால் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. யாழினி, நான் அதுக்காக சொல்லலை. இப்போ ஸ்டடி ஹாலிடேஸ் லீவ் தான் விட்டுருக்காங்க, படிக்கிற வேலை வேற நிறையா இருக்குது, அதான் சொன்னேன் என்று அசடு வழிந்தபடி இழுத்தாள். அபிமன்யு, எனக்கு தெரியாத உன்னை பற்றி என்று நினைத்தவன், பரவாயில்ல, நான் எதுவும் தப்பாக நினைக்கல, நாளைக்கு கிளம்பலாம். நாளைக்கு ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சிட்டு நைட்டு கிளம்பலாம். சரி என்று வெளியே சென்ற யாழினிக்கு தன் அம்மா வீட்டிற்கு வெகு நாட்கள் கழித்து செல்வதை நினைத்து மகிழ்வதா கவலைப்படுவதா என்று ஒன்றும் புரியவில்லை. ஏனெனில் திருமணம் முடிந்த பின்பு இவள் எப்பொழுது சென்றாலும் ஏதேனும் ஒரு பிரச்சனை வருகிறது என்று சிந்தித்தவாறு வெளியே செல்ல, இவள் வருவதற்காகவே காத்திருந்த ஆரியனும் ஆரணியும் ஓடி வந்தனர். ஆரியன், என்னாச்சு யாழினி? நான் சொன்ன மாதிரியே அண்ணா உன்னை ரூமை விட்டு வெளியில் அனுப்பிட்டாரா என்றான் ஆவலாக. ஆரணியும் எங்கே ஆரியன் சொன்னது போல் நடந்திருக்குமோ என்று பதட்டமாக பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். யாழினி சலிப்பாக, அதெல்லாம் ஒன்றுமில்லை, ரொம்ப ஆசைப்படாத. ஆரியன், நிஜமாவா? நீ இருந்த கோபத்துக்கு உள்ளே ஏதாவது பெருசாக நடந்திருக்கணுமே. யாழினி, நடந்துச்சே, உங்கள் அண்ணனை செம்மையாக அடிச்சிட்டேன். ஆரியன் சிரித்தபடி, யாரு? நீ எங்கள் அண்ணன் அடிச்ச, இதை நாங்கள் நம்பணும். யாழினி, நீ நம்புனா எனக்கு என்ன, நம்பலைனா எனக்கு என்ன? நடந்ததை நீ தானே கேட்ட, அதான் சொன்னேன். ஆரணி, நிஜமாவே அண்ணனை அடிச்சிட்டியா யாழ்? யாழினி, ஆமாம், பின்ன அவர் செஞ்ச காரியத்துக்கு கொஞ்சவா முடியும்? ஆரணி, நீ சொல்கிறத என்னால் நம்பவே முடியலை. அண்ணாவை போய் நீ எப்படி அடிச்சிருக்க முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியலை என்றாள் குழப்பமாக. இதுவரை கம்பீரமாகவும் யாருக்கும் அடங்காமலும் திமிராகவுமே பார்த்த அண்ணன் யாழினியின் முன்பு மட்டும் எப்படி இப்படியெல்லாம் மாறுகிறான் என்று இருவருக்குமே பெரும் ஆச்சரியம்தான். யாழினி, சரி, நான் சாப்பிட போகிறேன் என்று சென்று விட, ஆரணி ஆரியனிடம், நிஜமாவே அடிச்சிருப்பாளா என்றால் சந்தேகமாக. ஆரியன், அவ முகத்தை பார்த்தா கிளியராக இருக்கா, எந்த ஒரு கன்ஃபியூஷனோ கவலையோ இல்லை, ஸோ கண்டிப்பாக அடிச்சிருப்பா. ஆரணி, நம்ம அண்ணன் எப்படிடா இப்படி மாறினார், நம்பவே முடியலை. ஆரியன், நான் தான் அப்போவே சொன்னேனே ஆரணி, இவ என்னமோ செஞ்சிருக்கா, அவள் ஏதாவது மந்திரம் பண்ணுறாளான்னு உன் ரூமில் தங்கி இருக்கும்போது நோட் பண்ண வேண்டியது தானே. ஆரணி, ஏண்டா லூசு மாதிரி வளருற? ஆரியன், பின்ன எப்படி இருந்த அண்ணனை இவ பேச்சை கேட்குற மாதிரி மாற்றிட்டால. ஆரணி, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. அங்கே டைனிங் ஹாலில் மீரா, என்ன யாழினி, நீ எதை யோசிச்சுக்கிட்டு இருக்க? அபி ஏதாவது சொன்னானா? யாழினி, அத்தை, நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம். மீரா புரியாமல், நாங்கன்னா யார் யார் போகிறீங்க, எந்த ஊருக்கு போகிறீங்க? யாழினி, நானும் உங்கள் பையனும் தான் போகிறோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு. மீரா ஆச்சரியமாக, என்ன சொல்கிற யாழினி, நிஜமாவா? யாழினி, ஆமாத்த, எனக்கும் ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஏன் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? மீரா, சேச்ச, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. வள்ளியம்மை பாட்டி இவர்களின் பேச்சுவார்த்தையை கவனித்தபடி இவர்களை நோக்கி வந்தவர், நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போறியா யாழினி என்றார் ஆவலாக. யாழினி, ஆமாம் பாட்டி.
வள்ளியம்மை பாட்டி, சரி அப்போ நானும் வரேன். யாழினி, என்ன பாட்டி உங்கள் அக்கா ஞாபகம் வந்துருச்சா என்று பாட்டியை கிண்டல் செய்ய, வள்ளியம்மை பாட்டி, ஆமாம்மா ரொம்ப நாள் ஆகிடுச்சுல்ல, அதான். எத்தனை நாள் தங்க போறீங்க? யாழினி, தெரியலையே பாட்டி, நான் அதை கேட்கவே இல்லை. திடீர்னு அம்மா வீட்டுக்கு போகிறோம்னு சொன்னதும் எங்கே ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே இதை கேட்க மறந்துட்டேன். வள்ளியம்மை பாட்டி, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ கவலைப்படாத. அபியே உன்னை கூப்பிட்டு இருக்கான்னா ஏதாவது விஷயம் இருக்கும். யாழினி, அதான் பாட்டி பயமாக இருக்கு. என்ன விஷயம்னு தெரியலையே. எப்போ அங்கே போனாலும் ஏதாவது சண்டை வருது. அவங்க இங்கே வந்தாலும் ஏதாவது சண்டை வந்துடுது. அதான் இப்போ போகலாமா வேண்டாமான்னு ஒரே யோசனையாக இருக்குது. வள்ளியம்மை பாட்டியும் யோசனையோடு, அபி என்ன சொல்கிறான்? யாழினி, அவங்க கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டாங்க. மீரா, நீ எதை பற்றியும் யோசிக்காத. அதான் அம்மா அவங்க கூட வராங்கல்ல, 3 பேரும் போயிட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் வராது. அன்றைய இரவே யாழினி தாங்கள் ஊருக்கு வர இருப்பதாக தன் தாய்க்கு ஃபோனின் மூலம் தெரிவித்தாள். அவருக்கோ பெரும் மகிழ்ச்சி. வெகு நாட்கள் கழித்து தன் மகள் தங்கள் வீட்டிற்கு வரப்போவதை எண்ணி மகிழ்ந்து போனார். யாழினி, அம்மா நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் என்றாள் தயக்கமாக. லட்சுமி, என்கிட்ட சொல்கிறதுக்கு என்னடி தயக்கம்? எதுவாக இருந்தாலும் சொல்லு. ஏதாவது உனக்கு பிடிச்சதை சமைச்சு வைக்கணுமா என்றார் ஆசையாக. யாழினி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. என் வீட்டுக்காரர் அங்கே வந்து ஏதாவது உங்களை எல்லாம் பேசிடுவாரோன்னு தான் எனக்கு பயமாக இருக்குது. அவர் ஏதாவது பேசிட்டா நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்கம்மா, அப்பா கிட்டையும் சொல்லிடுங்க என்றாள் வருத்தமாக. லட்சுமி தன் சிறிய மகள் பெரிய பெண் போல் பேசுவதை கேட்டு பூரித்து போனவர், நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா, நாங்கள் அவர் என்ன பேசினாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம், போதுமா? யாழினி கலங்கிய கண்களுடன், ரொம்ப தேங்க்ஸ்மா என்றபடி அழைப்பை துண்டித்து திரும்புகையில் அபிமன்யு தன் 2 கைகளையும் கட்டியவாறு இவளையே கூர்ந்து பார்த்தபடி நின்றிருந்தான். யாழினியின் பதட்டமான முகமே கூறியது அபிமன்யுவை அவள் இங்கு சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்று. யாழினி பதட்டமாக, நான் அம்மா கிட்ட நாளைக்கு நம்ம வருவதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்றால் அபிமன்யு கேட்காமலே. அபிமன்யுவின் பதில் என்னவாக இருக்கும்? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.